விக்கிரமனும் அவனது வீரர்களும் காட்டேரிகளை தாக்க நேருக்கு நேராக சென்றார்கள். பின் காட்டேரிகளுக்கும் விக்கிரமனுக்கும் கடுமையான சண்டை ஏற்படுகிறது. அந்த குள்ளர்கள் சொன்ன மாதிரி காட்டேரிகள் மிக வலிமையானவர்களா இருந்தார்கள். அதனால் அவர்களை சமாளிப்பது மிக கடுமையாக இருந்தது. எனினும் விக்கிரமனின் கடுமையான எதிர் தாக்குதலால் காட்டேரிகளை கொன்று குவித்தான். இறுதியில் சண்டை முடிந்து விக்கிரமனின் வீரர்கள் வெற்றி பெற்ற உற்சாகத்தில் கத்தி வெற்றியை கொண்டாடிக் கொண்டிருந்தார்கள். இதை அனைத்தையும் பார்த்த அந்த குள்ளர்கள் விக்கிரமனுக்கும் அவனது வீரர்களுக்கும் பூவை தூவி தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். அதே நேரம் விக்கிரமனை பார்த்த அந்த குள்ளர்களின் தலைவன் அதிர்ச்சி அடைந்தான். அதற்கு காரணம் விக்கிரமனின் கையில் அந்த காட்டேரி கடித்ததில் காயம் ஏற்பட்டு கையிலிருந்து இரத்தம் வந்து கொண்டிருந்ததுதான். உடனே அந்த குள்ளர்களின் தலைவன், அரசே, உங்கள் கையில் ஏற்பட்டுள்ள இந்த காயம் மிக மோசமானது. இந்த காட்டேரியின் விஷம் கருநாகத்தின் விஷத்திற்கு நிகரானது. உடனே சரி செய்ய வேண்டும், இல்லையென்றால் உங்கள் உயிருக்கு ஆபத்து என்றான். இப்போது விக்கிரமனின் வீரர்களில் ஒருவன், சரி, எங்களது இளவரசரை காப்பாற்ற உங்களிடம் இதற்கான மருந்து இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு அந்த குள்ளர்களின் தலைவன், எங்களிடம் மருந்து இல்லை, ஆனால் வேறொரு வழி இருக்கு என்று சொல்லி முடிப்பதற்குள் விக்கிரமன் தடுமாறி கீழே விழுந்தான். உடனே விக்கிரமனின் வீரன், குள்ளர்களின் தலைவரே, வேறு வழி இருக்கிறது என்று சொன்னாயே, அதை கூறு சீக்கிரம் என்றான். இப்பொழுது அந்த குள்ளர்களின் தலைவன் தனது குள்ளர் கூட்டத்தை பார்த்து என்ன செய்வது என்று கேட்பது போன்று பார்க்க, அந்த குள்ளர் கூட்டம் வேண்டாம் என்பதை போன்று தலையை அசைத்தனர். பின் அந்த குள்ளர்களின் தலைவன், தங்கள் இனத்திற்காக இந்த அரசன் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் போராடி தன் இனத்தை காப்பாற்றி இருக்கிறான். அதனால் நானும் இந்த அரசனை காப்பாற்ற அந்த ஆபத்தான முடிவை எடுப்பது என்று முடிவெடுத்தான். உடனே அந்த வீரனை பார்த்து, நீ மட்டும் உனது அரசனை தூக்கி கொண்டு என்னுடன் வா என்றான். உடனே அந்த வீரன் அந்த குள்ளர்களின் தலைவனின் பேச்சில் உண்மை உள்ளதை உணர்ந்து தனது அரசனான விக்கிரமனை குதிரையின் மேல் வைத்துக்கொண்டு அந்த குள்ள தலைவனையும் அழைத்துக் கொண்டு காட்டுக்குள் விரைந்து செல்கிறான். இங்கே பராக்கிரமன் அவனது நாயின் உதவியால் அந்த கொள்ளை கும்பல் இருக்கும் இடத்தை அடைகிறான். இப்பொழுது அந்த கொள்ளை கும்பல் காட்டிற்கு நடுவே கூடாரம் அமைத்து பாட்டு பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை அனைத்தையும் தூரத்தில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்த பராக்கிரமன் தனது வாய்ப்புக்காக காத்திருந்தான். உடனே தாக்காமல் காத்து கொண்டிருப்பதற்கான காரணம், பராக்கிரமன் மற்றும் அவனின் வீரர்களிடம் இப்போது எந்த ஆயுதமும் இல்லை. இப்போது தாக்கினால் நமக்குத்தான் இழப்பு ஏற்படும் என்பதால் கொள்ளையர்கள் உறங்கும் வரை காத்திருந்தான் பராக்கிரமன். பின் கொஞ்ச நேரத்துல கொள்ளையர்கள் அனைவரும் உறங்கினார்கள். இந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த பராக்கிரமனும் அவனது வீரர்களும் மெல்லமாக கொள்ளையர்களிடம் இருக்கும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு, பின் வீரர்கள் அனைவரும் ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டதை உறுதி செய்த அடுத்த நொடி பராக்கிரமன் தாக்கங்கள் என உரக்க கத்தினான். உடனே பராக்கிரமனின் வீரர்கள் அங்கே தூங்கிக் கொண்டிருந்த அனைத்து கொள்ளையர்களின் தலையை வெட்டி துண்டாக்கினார்கள். இதற்கு இடையில் பராக்கிரமன் மட்டும் யாரையோ தேடிக்கொண்டிருந்தான். பின் சிறிது நேரத்திலேயே அவன் தேடிய அந்த நபர் ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்திருப்பதை கவனித்தான். பின் அந்த நபரிடம் நெருங்கி அவன் கழுத்தில் கத்தியை வைத்து, நண்பனே வெள்ளை, எப்படி இருக்க என்று கூறி சிரித்தான். ஆம், இப்போது பராக்கிரமனிடம் மாட்டிக்கொண்டிருப்பது மதுபான கடையில் நண்பனை போல் அறிமுகமாகி பராக்கிரமனுக்கு துரோகம் செய்த அந்த வெள்ளைதான். இப்போது பராக்கிரமனின் மற்ற வீரர்கள்
இந்த துரோகியின் தலையை வெட்டிவிடுங்கள் என கோஷம் போட, அதற்கு பராக்கிரமன், இவன் சாதாரணமாக சாகக்கூடாது, இவனை சித்திரவதை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லப் போகிறேன் என்று கூறிவிட்டு சத்தமாக சிரித்தான் பராக்கிரமன்.